إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இன்று இரண்டாவது ஃபிக்ஹ் பாடத்திலே இருக்கின்றோம். ஃபிக்ஹு தஹாரா, அதிலே பாபுல் மியாஹ் சம்பந்தமாக நாம் சென்ற பாடத்திலே பார்த்தோம். தஹாரா என்பது சுத்தம் என்று சொல்லியிருந்தோம், மொழி அர்த்தம். அதே போன்று நாங்கள் மார்க்கத்திலே ஃபிக்ஹிலே தஹாரா என்பதன் மூலம் நாடுவது தொடக்கு நீங்குவதும் நஜிஸ் அகன்று விடுவதையும் தான் நாடுகிறோம் என்று சொன்னோம். தண்ணீர் விஷயத்திலே தண்ணீர் தன்னளவிலும் சுத்தமானது, பிறதையும் சுத்தம் செய்யக்கூடியது. தண்ணீர் தாஹிர், சுத்தமானது. அதற்கு இன்னொரு பெயர் தஹூர், மிகவுமே சுத்தமானது. அதாவது இன்னொன்றையும் சுத்தப்படுத்தக்கூடியது. எல்லா தண்ணீருமே அது தாஹிராகவும் தஹூராகவும் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். அடிப்படையிலே அந்த தண்ணீர் நஜிஸ் கலந்து அதனுடைய பண்புகளில் மாற்றங்கள் வருகின்ற பொழுதுதான் நஜிஸான தண்ணீராக மாறுகிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். அதனுடைய சுவையோ நிறமோ வாடையோ நஜிஸின் மூலமாக மாறினால் அந்த தண்ணீர் நஜிஸாகிவிடும். இதிலே மாற்று கருத்து இல்லை. குறைவான தண்ணீராக இருந்தாலும் சரி, அதிகமான தண்ணீராக இருந்தாலும் சரி. தண்ணீருக்கு பக்கத்திலே நஜிஸ் இருந்து அதனால் அந்த தண்ணீர் வாடையிலே மாற்றம் அடைந்தால், நஜிஸ் அதனோடு கலக்கவில்லை என்றால் அந்த நீர் நஜிஸாக மாட்டாது. ஆனாலும் அதனை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் ஒரு மனதுக்கு அருவருப்பான ஒன்று அது. அதே போன்றுதான் குறைவான நஜிஸ் கலப்பதனால் நீரிலே எந்த சுவை மாற்றமோ நிறம் மாற்றமோ வாடை மாற்றமோ ஏற்படவில்லை என்றால் அது சுத்தமானதுதான். அது குறைவாக குல்லத்தைனு குறைவாக இருந்தாலும் சரிதான், அதுதான் பலமான கருத்து என்பதை பார்த்தோம். அதே போன்றுதான் சுத்தமான ஒரு பொருள் தண்ணீரிலே கலந்து அது தண்ணீர் என்ற பெயரோடு தான் இன்னும் இருக்கிறது என்றிருக்கிற பொழுது அந்த தண்ணீருடைய சுத்தப்படுத்தும் தன்மையிலே மாற்றம் ஏற்படாது. அதன் மூலமாக உது செய்து கொள்ளலாம். அதே நேரத்திலே அதிகமாக ஒரு சுத்தமான பொருள் தண்ணீரிலே கலந்து தண்ணீர் என்ற பெயரிலிருந்து அதற்கு வேறு பெயருக்கு மாறுகின்ற பொழுது, உதாரணமாக தேநீரை நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே போன்று ஜூஸை சொல்லியிருந்தோம். அது தண்ணீர் இருந்தாலும் தண்ணீரோடு வேறு பொருட்கள் கலந்ததனால் இப்போது நாங்கள் அதுக்கு தண்ணீர் என்று சொல்வதில்லை. வேறு பெயரை கொண்டுதான் அழைக்கிறோம். இவ்வாறான நிலையிலே அதன் மூலமாக நாங்கள் அது தன்னளவிலே சுத்தமாக இருக்கும். ஆனால் அது இன்னொன்றை சுத்தப்படுத்த மாட்டாது. இன்னொன்றை சுத்தப்படுத்த மாட்டாது என்று சொன்னோம். அதே போன்றுதான் ஏற்கனவே சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட தண்ணீர். உது செய்வதற்காக அல்லது குளிப்பதற்காக, கடமையான குளிப்பை குளிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட தண்ணீர். இந்த தண்ணீரிலே நஜிஸ் கலந்து அந்த நஜிஸின் மூலமாக மாற்றம் வரவில்லை என்றால், அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீர் தான். மீண்டும் அந்த தண்ணீரின் மூலமாக நாங்கள் உது செய்வதற்கோ அல்லது கடமையான குளிப்பை குளிப்பதற்கோ முடியும். பயன்படுத்தப்பட்ட நீரை சுத்தத்திற்காக திரும்பவும் பயன்படுத்தக்கூடாது என்பது பலமான கருத்து அல்ல என்பதை சொல்லியிருந்தோம். அடுத்ததாக நஜிஸ் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். நஜிஸிலிருந்து நாம் சுத்தமாக இருப்பது கட்டாயம் என்பதை ஆரம்பமாக பார்த்தோம். அதே போன்று எந்த பொருளாக இருந்தாலும் அது அடிப்படையிலே சுத்தமானது, அது நஜிஸ் என்பதற்கு தான் ஆதாரம் வேண்டும் என்பதையும் பார்த்தோம். இப்போது நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நஜாசத்துல் பௌலி வல் காயித், அதாவது சிறுநீரும் மலமும் நஜிஸானது. மனிதனுடைய சிறுநீரும்
மலமும் நஜிஸானது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அது இஜ்மா. அதற்கு ஆதாரமாக நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலிலே ஒரு நாட்டுப்புறத்தைச் சேர்ந்த அஅராபி, ஒரு அரபி சிறுநீர் கழித்து விட்டார். மக்கள் அவரை பிடித்தார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், "நீங்கள் அவரை விட்டுவிடுங்கள். அவருடைய சிறுநீருக்கு ஒரு வாளி தண்ணீரை நீங்கள் ஊற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் இலகுபடுத்தக்கூடியவர்களாக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். கஷ்டப்படுத்துகின்றவர்களாக அனுப்பப்படவில்லை." என்று சொன்னதிலிருந்து, ஒரு வாளி தண்ணீரை அதற்கு ஊற்றி சுத்தம் செய்வதற்கு நபி அவர்கள் சொல்வதிலிருந்து, அது அசுத்தமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது நஜிஸானது. அதே போன்றுதான் மலஜலம் கழித்ததற்கு பிறகு சுத்தம் செய்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த 2 நஜிஸ்களையும் எப்படி நாம் சுத்தம் செய்கிறோம்? தண்ணீரின் மூலமாக அவற்றை கழுவி நாம் சுத்தம் செய்வதற்கான வழிகாட்டல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் அடிப்படை. அதே போன்றுதான் தாய்ப்பால் குடிக்கின்ற ஆண் குழந்தையுடைய சிறுநீரை பொறுத்தவரையிலே அது நஜிஸ். ஆனால் இலகுவான நஜிஸ். அதிலே அதிகமாக தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக இலகுவாக தண்ணீரை படுத்தி அதனை சுத்தம் செய்து கொள்ள முடியும். தண்ணீரை தொளித்து சுத்தம் செய்து கொள்ள முடியும். இதற்கு ஆதாரமாக அபூதாவூத், நசாயி போன்ற கிரந்தங்களிலே வரக்கூடிய அபுஸ்ஸம்ஹ் என்கின்ற நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய ஹதீதை நாங்கள் பார்க்கலாம். அதிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், யுக்ஸலு மின் பௌலில் ஜாரியதி வ யுரஷ்ஷு மின் பௌலில் குலாம். பெண் குழந்தையுடைய சிறுநீரிலிருந்து கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். ஆண் குழந்தையுடைய சிறுநீரை, தண்ணீரை தொளித்து சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், மனிதன் அல்லாத மிருகங்கள். இந்த மிருகங்களிலே நாங்கள் உண்ணுவதற்கு ஹலாலான மிருகங்கள் இருக்கின்றன. ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற நாம் உண்ணக்கூடிய ஹலாலான இறைச்சியை கொண்ட மிருகங்கள். இந்த மிருகங்களுடைய சிறுநீர் மற்றும் அதனுடைய மலம், விட்டைகள் இது நஜிஸ் அல்ல. நஜிஸ் அல்ல என்பதுதான் சரியான கருத்து. இதற்கு ஆதாரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே சிலர் நோய்வாய்ப்பட்டு நபி அவர்களிடத்திலே வந்திருந்த நேரத்திலே அவர்களுக்கு ஒட்டகத்துடைய சிறுநீரையும் அதனுடைய பாலையும் குடிக்குமாறு நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்துடைய சிறுநீரை குடிக்க சொல்லி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஒட்டகத்துடைய சிறுநீர் நஜிஸாக இருந்தால் அதனை குடிக்க சொல்ல முடியாது. அதனை பயன்படுத்துவது ஹராம். நஜிஸை பயன்படுத்துவது ஹராமிலே அல்லாஹு தஆலா நோய் நிவாரணத்தை வைக்கவில்லை. எனவே அது நஜிஸ் இல்லை என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடுகள் தங்கியிருக்கக்கூடிய இடங்களிலே மராபிதுல் கனம் தொழுதிருக்கிறார்கள், தொழுவதற்கு சொல்லி இருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த இடத்திலே ஆட்டுடைய சிறுநீர், அதனுடைய விட்டைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த இடத்திலே தொழ சொன்னதிலிருந்து அது அசுத்தமானது அல்ல என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம்லே தனது ஒட்டகத்தின் மீது ஏறி தவாப் செய்திருக்கிறார்கள். ஒட்டகம் மனிதர்களைப் போன்று மிகவும் யோசனையோடு நடந்து கொள்ளும். அந்த இடங்களிலே அதனுடைய சிறுநீர் அல்லது அதனுடைய மலம் விழாது என்பதற்கு என்று நாம் சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே கவனம் எடுத்தார்கள். அதனை சரியாக சுத்தமாக இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்தார்கள் என்பதெல்லாம் இல்லை. எனவே நாம் உண்ணுகின்ற உணவாக உட்கொள்கின்ற மிருகங்களுடைய சிறுநீர் மற்றும் மலம் நஜிஸ் அல்ல என்பதுதான் சரியான கருத்து. அடுத்ததாக நஜிஸான வகைகளிலே இன்னொன்றுதான் மைத்தா, இறந்தவை, செத்தவை. செத்தவை நஜிஸ் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். ஆனால் மனிதன் இறந்து போனால் மனிதன் நஜிஸ் அல்ல. மனிதனை தொட முடியும். அதனால் ஒருவர் நஜிஸ் ஆகுவதில்லை.
அதேபோன்று கடலிலே வாழ்கின்ற பிராணிகள் செத்துப்போனால் அவையும் நஜிஸ் அல்ல. அதே போன்றுதான் வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளியும் நஜிஸ் அல்ல. வெட்டுக்கிளி நஜிஸ் அல்லாமல் இருப்பதைப் போன்றுதான், வெட்டுக்கிளியை போன்று உடலிலே ஓடுகின்ற இரத்தம் இல்லாத உயிரினங்களும் நஜிஸ் அல்ல. வெட்டுக்கிளியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணுவதற்கு, அது இறந்ததற்கு பிறகு உண்ணுவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள், உண்டிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே வெட்டுக்கிளி நஜிஸ் அல்ல. அதே போன்றுதான் சிறிய சிறிய பூச்சுக்கள், அது இறந்து போகின்ற பொழுது அது நஜிஸ் என்று நாம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் அதிலும் வெட்டுக்கிளியை போன்று ஓடுகின்ற இரத்தம் இல்லை. இறந்தவை நஜிஸ் என்பதற்கு ஒரு ஆதாரம் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறந்த ஆட்டின் பக்கம் நடந்து செல்கிறார்கள். அப்போது அவர்கள் கேட்கிறார்கள், ஹல்லா அகல்தும் இஹாபஹா ஃபதபக்துமூஹ், இதனுடைய தோலை நீங்கள் எடுத்து அதனை திபாக் செய்து, அதாவது பதப்படுத்தி, ஃபன்தஃபஅதும் பிஹ், அதன் மூலம் நீங்கள் பயனடையக் கூடாதா என்று கேட்கிறார்கள். அப்போது அங்கே இருந்தவர்கள் இது செத்திருக்கிறது என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமா ஹரும அக்குலுஹா, அதனை சாப்பிடுவதுதான் ஹராம். சாப்பிடுவது ஹராம். ஆனால் நீங்கள் அதன் மூலமாக பயனடையலாம். இங்கே என்ன தெரிகிறது என்றால், நீங்கள் அதனை பதப்படுத்த வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னதிலிருந்து அது நஜிஸ் என்று தெரிகிறது. நஜிஸ் இல்லை என்றால் பதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அது பதப்படுத்துவதன் மூலமாக, திபாவ் செய்வதன் மூலமாக அதனுடைய தோல் நஜிஸிலிருந்து சுத்தமாகிறது. அதனுடைய தோல் நஜிஸிலிருந்து சுத்தமாகிறது. அதற்கு பிறகு அதனை பயன்படுத்தலாம் என்று தெரிகிறது. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், இதா துபிகல் இஹாபு ஃபகத் தஹுர், தோல், அதாவது ஆடு மாட்டுடைய மிருகங்களுடைய தோல், அது தபுகு செய்யப்பட்டால், பதப்படுத்தப்பட்டால் அது சுத்தமாகிவிடும் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் அறிஞர்கள், இது ஒரு விடயம். இன்னொரு விடயத்துக்கு நாங்கள் வருவோம். ஒரு உயிருள்ள ஒரு மிருகம் இருக்கிறது. அந்த உயிருள்ள மிருகத்திலே ஒரு பகுதி வெட்டி எடுக்கப்படுகிறது. அதனுடைய வாலோ அல்லது திமில் சதையோ அல்லது அதனுடைய ஒரு பகுதியோ வெட்டி எடுக்கப்படுகிறது. அந்த மிருகம் உயிரோடு தான் இருக்கிறது. இந்த வெட்டி எடுக்கப்பட்ட பகுதி இறந்தவைக்கு சமனானது. அதனை நாம் இறந்தவையாகத்தான், இறந்த ஒரு பொருளாகத்தான் பார்க்க வேண்டும். செத்த ஒரு பொருளாக பார்க்க வேண்டும். அது செத்த பொருட்கள் நஜிஸ். செத்த ஒன்று நஜிஸாகத்தான் நாங்கள் கருத வேண்டும். அது உயிரோடு இருந்தாலும் அதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பகுதி நஜிஸானது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், மனிதன் இறந்து போனால் மனிதன் நஜிஸ் ஆகுவதில்லை. மனிதன் உயிரோடு இருக்கிற பொழுதும் நஜிஸ் இல்லை, இறந்து போனதற்கு பிறகும் நஜிஸ் இல்லை என்பதற்கான ஆதாரத்தை நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம, ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்தினோம். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானவர்களை சுஜூத் செய்ய சொல்லி கண்ணியப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தினோம் என்று சொல்கிறான். வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் தரையிலும் அவர்களை நாங்கள் சுமந்தோம். அதாவது கடலில் பயணம் செய்வதற்கும் தரையிலே பயணம் செய்வதற்குமான வாகனங்களை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய நிஅமா. வரஸக்னாஹும் மினத் த்வய்யிபாத், நல்லவற்றை அவர்களுக்கு நாங்கள் வாழ்வாதாரமாக கொடுத்திருக்கிறோம். உண்ணுவதற்கும் குடிப்பதற்கும் திருமணம் முடிப்பதற்கும் ஹலாலானதை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். وفضلناهم على كثير ممن خلق تفضيلا, ممن خلقنا تفضيلا, நாங்கள் படைத்தவற்றில் அதிகமானதை விடவும் அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், சிறப்பித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதிகமான படைப்புகளை விட அல்லாஹ் தஆலா மனித படைப்பை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான் என்பதை இந்த ஆயா எங்களுக்கு சொல்கிறது. மனிதன் நஜிஸ் ஆகுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸிலே சொல்கிறார்கள், இன்னல் முஃமின லா யன்ஜுஸ், ஒரு முஃமின் நஜிஸாக மாட்டான். முஃமின்
நஜிஸாக மாட்டான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், "இன்னல் மூமின லைஸ பினஜிஸின் ஹய்யன் வலா மையித்தன்." ஒரு மூமின் இறந்த நிலையிலும் தான், உயிரோடு இருக்கக்கூடிய நிலையிலும் தான் நஜிஸ் ஆகுவதில்லை என்று சொல்கிறார்கள். ஒரு மூமினை போன்றுதான் ஒரு மூமின் அல்லாத, முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதனும் நஜிஸ் ஆகுவது இல்லை. இதற்கும் நாம் வேறு ஆதாரங்களை பார்க்கவும் முடியும். அடுத்ததாக கடலிலே வாழுகின்ற பிராணிகள், கடல்வாழ் பிராணிகள் இறந்து போனால் அதுவும் சுத்தமானது என்பதற்கு ஆதாரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கடல் நீரிலே உது செய்வது சம்பந்தமாக அது சுத்தப்படுத்துமா என்று சம்பந்தமாக கேட்கப்பட்ட பொழுது, "ஹுவ த்தஹூரு மாஉஹு ஹுவ த்தஹூரு மாஉஹு அல் ஹில்லு மைத்தத்துஹு." அதனுடைய தண்ணீர் சுத்தமானது. அதாவது சுத்தப்படுத்தக்கூடிய, அதன் மூலமாக உது செய்து கொள்வதற்கு முடியும். அல் ஹில்லு மைத்தத்துஹு. அதிலே இறந்தவை அல்லது கடலிலே வாழக்கூடியவை இறந்து போனால் அதுவும் ஹலாலானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கின்றார்கள். எனவே கடலிலே வாழக்கூடிய பொருட்கள் இறந்து போனாலும் அது நஜிஸ் அல்ல, ஹலாலானது என்று சொல்கிற பொழுது நாம் சாப்பிட முடியும். நஜிஸாக இருந்தால் சாப்பிட முடியாது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு ஹதீஸ், அதாவது இந்த ஹதீஸை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அறிவிப்பாளர் வரிசை பலமானது. அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், "உஹில்லத் லனா மைத்ததானி வ தமானி." எங்களுக்கு 2 செத்தவையும் 2 இரத்தங்களும் ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றன. 2 செத்தவை என்பது அல் ஜராது வல் ஹீதான். ஜராத் வெட்டுக்கிளி, அடுத்ததாக ஹீதான். ஹீதான் என்பது மீன்கள். கடல்லே வாழக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள் ஹலால். வல் கபிது வத்திஹால். அதே போன்று மண்ணீரல், கல்லீரல். இவை இரத்தம். ஆனால் அது கெட்டியான இரத்தம். ஓடுகின்ற இரத்தத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். இந்த இரத்தங்கள் எங்களுக்கு ஹலாலாக இருக்கிறது. ஓடுகின்ற இரத்தங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் புகாரி, முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸிலே என்ன சொல்கிறார்கள்? "غزونا مع النبي صلى الله عليه وسلم 7 غزوات أو 6 كنا نأكل معه الجراد." நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் 7 அல்லது 6 யுத்தங்களை செய்திருக்கிறோம். அவர்களோடு நாங்கள் வெட்டுக்கிளியை சாப்பிட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எனவே வெட்டுக்கிளியை சாப்பிடுவது, அது இறந்து போனதற்கு பிறகும் அதனை சாப்பிடுவது, அது ஹலாலானது. அறிஞர்கள் இந்த வெட்டுக்கிளியை சாப்பிடலாம் என்ற சட்டத்திலிருந்து அது நஜிஸ் அல்ல என்பதை எடுத்திருக்கிறார்கள். அது நஜிஸ் இல்லாமல் இருக்கிற பொழுது, அதே போன்று ஓடுகின்ற இரத்தம் இல்லாத உயிரினங்கள், அவை இறந்து போகின்ற பொழுது அவையும் சுத்தமானவை என்ற முடிவுக்கு வருகின்றார்கள். அடுத்ததாக இறந்து போன ஒன்றுடைய மயிர்கள், இறந்து போன ஒரு பிராணியுடைய தோலுக்கு மேலே வளர்ந்திருக்கக்கூடிய முடி, அதே போன்று அதனுடைய கொம்பு, இவையும் சரியான கருத்துப்படி சுத்தமானவை, இறந்து போயிருந்தாலும். ஏனென்றால் உயிரோடு இருக்கின்ற பொழுதே செம்பரியாட்டுடைய அந்த முடிகளை வெட்டி எடுக்க முடியும். அதே போன்று ஆட்டுடைய, ஒட்டகத்துடைய. அதனால் அந்த மிருகங்கள் நோவை உணர்வதில்லை. என்ற உயிர் 2 வகை. ஒன்று, மரங்கள் எவ்வாறு வளர்கின்றனவோ, அதனை வெட்டுவதன் மூலமாக அது நோவை உணர்வதில்லை. அதே போன்றுதான் எங்களுடைய முடி, நகம் போன்றவற்றை வெட்டுவதன் மூலமாக நாம் அ நோவை உணர்வதில்லை. இதேபோன்று அந்த ஆட்டு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றுடைய முடிகளை அது உயிரோடு இருக்கின்ற பொழுதே அதை வெட்டி எடுக்கின்ற பொழுதோ, அது நோவை உணர்வதில்லை, வலியை உணர்வதில்லை. இது போன்ற இந்த பொருட்கள்
அது இறந்து போனதற்கு பிறகும் அதிலிருந்து எடுப்பதன் மூலமாக அது நஜிஸ் ஆவதில்லை. நஜிஸ் ஆவ அது அதனுடைய உடம்புடைய ஒரு பகுதியை போன்றது அல்ல. தோலை போன்றதோ, அல்லது ஏனைய உறுப்புக்களை போன்றதோ அல்ல. சரியான கருத்தின் அடிப்படையிலே அது நஜிஸ் அல்ல என்பதுதான் சரியான கருத்து. வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் தஆலா உங்களுடைய வீடுகளிலிருந்து உங்களுக்கு அமைதி அடையக்கூடிய ஒரு தன்மையை வைத்திருக்கிறான். வீடுகளுக்கு செல்கிற பொழுது உங்களுக்கு அங்கே மனதுக்கு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கிறது. உடலுக்கு ஓய்வு கிடைக்கிறது. வஜஅல லக்கும் மின் ஜுலூதில் அன்ஆமி புயூத்தன். அதேபோன்று கால்நடைகளின் தோள்களிலே உங்களுக்கு வீடுகளை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். அதன் மூலமாக கூடாரங்களை அமைத்து அதற்குள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். தஸ்தகிஃபூனஹா யௌம தகனிக்கும் வ யௌம இகாமத்திக்கும். நீங்கள் பயணம் செய்கின்ற பொழுது அதனை இலகுவாக சுமந்து செல்கிறீர்கள். அதேபோன்று அங்கே ஒரு இடத்துக்கு நீங்கள் சென்று தங்குகின்ற பொழுது அந்த இடத்திலே கூடாரங்களை இலகுவாக அடித்து அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றீர்கள். ومن أوصافها وأوبارها وأشعارها أثاثا ومتاعا إلى حين. ஆடு, மாடு, ஒட்டகம், அ ஆடு, செம்பறியாடு, ஒட்டகம் இவற்றுடைய முடிகள், இவற்றுடைய மயிர்களை நீங்கள் உங்களுடைய தேவைக்காக என்ன செய்கிறீர்கள்? பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். குறிப்பிட்ட காலத்துக்கு. அதாவது நாங்கள் உயிர் வாழுகின்ற இந்த உலகத்திலே வாழுகின்ற இந்த காலத்திலே இதனை நாங்கள் என்ன செய்கிறோம்? பயன்படுத்திக் கொள்கின்றோம். இதனை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். எனவே இவற்றை நாங்கள் பயன்படுத்தலாம். உயிரோடு இருக்கக்கூடிய மிருகங்களுடைய அ முடிகளையே நாம் வெட்டி எடுக்க முடியும் என்று சொல்கிற பொழுது, அவை இறந்ததற்கு பிறகும் அ அதிலிருந்து வெட்டி எடுப்பதிலே பிரச்சனை இல்லை. அது சுத்தமானவை. அவை சுத்தமானவை என்பதுதான் சரியான கருத்து. அடுத்ததாக நாங்கள் வருவோம். நாய் நஜிஸ் என்பது. நஜிஸ்களிலே ஒன்றுதான் நாய். அந்த நாய் முழுமையாக நஜிஸ். நாய் வாய் போடுவது, அதை 7 முறை கழுவ வேண்டும் என்று மார்க்கம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. அதே நேரத்திலே நாயுடைய உடலும் நஜிஸானது. அது படுகின்ற பொழுது நாங்கள் 7 முறை கழுவாவிட்டாலும் அதனை நாங்கள் அதனுடைய ஈரத்தன்மை, அதனுடைய வியர்வை போன்று எங்களுடைய உடம்பிலே படுகின்ற பொழுது அதனை நாங்கள் கழுவிக்கொள்ள வேண்டும். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், "துஹூரு இனாஇ அஹதிக்கும் இதா வலக ஃபீஹி அல்-கல்பு அன் யக்ஸிலஹு 7 மர்ராத்தின் ஊலாஹுன்ன பித்துராப்." உங்களில் ஒருவருடைய பாத்திரத்திலே நாய் தண்ணீர் குடித்தால், வாயை போட்டால், அதனை அவர் 7 முறை கழுவட்டும். முதல் முறையிலே மண்ணை போட்டு கழுவட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது. இது பலமான ஹதீஸ். எனவே நாயுடைய உமிழ்நீர் பட்ட இடத்தை 7 முறை சுத்தம் செய்ய வேண்டும். தண்ணீரினால் சுத்தம் செய்ய வேண்டும். முதலாவது முறையிலே மண்ணை சேர்த்து சுத்தம் செய்ய வேண்டும். மண்ணை போட்டு அதற்கு மேலால் நீரை ஊற்றி கழுவ முடியும். அல்லது நீரோடு மண்ணை கலந்து கழுவ முடியும். எப்படியோ மண்ணை அங்கே பயன்படுத்த வேண்டும். முதலாவது முறையில் அல்லாமல் 2வது, 3வது இவ்வாறு ஏதாவது ஒரு முறையில் கூட மண்ணை பயன்படுத்துவதற்கு முடியும். அல்லது 8வது முறையிலே கூட மண்ணை பயன்படுத்த முடியும். 7 முறை கழுவிவிட்டு தண்ணீரினால் 8வது முறை மண்ணையும் சேர்த்து பயன்படுத்தி கழுவ முடியும். இதற்கு ஆதாரமாக அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், "இதா வலகல் கல்பு ஃபில் இனாஇ ஃபக்ஸிலூஹு 7 மர்ராத்தின் வஅஃபிரூஹு الثامنة في التراب." நாய் பாத்திரத்திலே வாயை போட்டால் அதனை நீங்கள் 7 முறை கழுவிக் கொள்ளுங்கள். 8வது முறையிலே நீங்கள் மண்ணோடு சேர்த்து கழுவிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே நாய் நஜிஸ் என்பது நாங்கள் இங்கே இப்போது பார்த்தோம். அடுத்ததாக நஜாசத்துல் ஹின்சீர். பன்றி நஜிஸ். நாய் நஜிஸாக இருப்பதை போன்று பன்றியும் நஜிஸானது. ஏன் பன்றி நஜிஸ்? பன்றி நஜிஸ் என்பதனால் நாயை நாங்கள் நாய் உமிழ்நீர் பட்டதை நாங்கள் 7 முறை கழுவ வேண்டும் என்பதனால் பன்றிக்கும் அவ்வாறு என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது நஜிஸ். அதன் மூலமாக நாங்கள் அது படுகின்ற இடத்திலே நாங்கள் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும்.
7 முறை கழுவ வேண்டும் என்பதும், மண்ணை போட்டு கழுவ வேண்டும் என்பதும், அந்த நாய் வாய் போடுகின்ற பொழுது தான் அந்த சட்டம் வரும். பண்டை நஜிஸானது அதுக்கு குர்ஆனுடைய வசனம் ஆதாரமா இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், "குல் லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா தாயிமின் யத்அமுஹு" உண்ணக்கூடியவருக்கு ஹராமாக்கப்பட்டதாக எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டதிலே இல்லை, இந்த பின்வரும் விடயங்களை தவிர என்று நபிக்கு சொல்லுமாறு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதிலே ஒன்று ஐயக்கூன மைத்தா, இறந்தவை. இறந்தவை சாப்பிடக்கூடாது. செத்தவை சாப்பிடக்கூடாது. அவு தமன் மஸ்ஃபூஹன், அல்லது ஓட்டப்படுகின்ற இரத்தம், ஓடுகின்ற இரத்தம். ஒட்டி இருக்கக்கூடிய இரத்தம் அல்ல, ஓடுகின்ற இரத்தம். அவு லஹ்ம ஹின்ஸீர், அல்லது பன்றியுடைய இறைச்சி. ஃபஇன்னஹு ரிஜ்ஸ், அது நஜிஸ் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். அது அசுத்தமானது என்று இங்கே சொல்கிறான். எனவே பன்றி அசுத்தமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். பன்றி மட்டுமல்ல, எங்களுக்கு தெரியும் அ உண்ணுவதற்கு ஹராமான நிறைய மிருகங்கள் இருக்கின்றன. சிங்கம், புலி போன்றவை எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இங்கே அல்லாஹு தஆலா பன்றியை சொல்வதிலிருந்து அதனுடைய நஜிஸ் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஃபஇன்னஹு ரிஜ்ஸ். அல்லாஹ் தஆலா பொதுவான எல்லா மிருகங்களையும் சொல்லவில்லை. பன்றியை குறிப்பிட்டு சொல்வதனால், அதை நஜிஸ் என்று இந்த இடத்திலே சொல்வதனால், அது அருவருப்பானது என்று இங்கே நாடப்படவில்லை. இங்கே அது நஜிஸ். வெறும் அருவருப்பானது மட்டுமல்ல, அது நஜிஸ் என்பதுதான் இங்கே நாடப்படுகிறது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், "அவ் ஃபிஸ்கன் உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி", அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடப்பட்டது. பாவமா பாவமானது, அதையும் சாப்பிடக்கூடாது. ஃபமன் உத்துர்ர கைர பாகின் வலா ஆதின் ஃபஇன்ன ரப்பக கஃபூருர் ரஹீம். எவர் ஒருவர் வரம்பு மீறாமலும், அல்லது அவராக தேடிச் செல்லாமலும், வழிச் செல்லாமலும் நிர்பந்திக்கப்படுகின்றாரோ, அவர் அதிலிருந்து சாப்பிடலாம். இந்த தடை செய்யப்பட்ட உணவுகளை, அவர் ஹராமான உணவுகளை நிர்பந்தமான நிலையிலே சாப்பிடலாம். அவராக அதை இன்பம் அனுபவித்து சாப்பிடாமல், அல்லது தேவைக்கு அதிகமாக வரம்பு மீறி சாப்பிடாமல் இருக்க வேண்டும். ஃபஇன்ன ரப்பக கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக உம்முடைய ரப்பு பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், இரக்கமுள்ளவன். எனவே பன்றியுடைய லுஆப், உமிழ்நீர், அதேபோன்று அதனுடைய ருத்தூபா என்றால் அதனுடைய ஈரத்தன்மை, பட்ட இடங்களை என்ன செய்ய வேண்டும்? கழுவ வேண்டும். அந்த நஜிஸ் தன்மை போகின்ற வரையிலே கழுவ வேண்டும். அடுத்ததாக இன்னொரு விடயத்துக்கு நாங்கள் வருவோம். மாதவிடாய் இரத்தம், ஹைதுடைய இரத்தம். அதேபோன்று குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு வரக்கூடிய இரத்தம், நிஃபாஸ். இந்த 2 இரத்தங்களும் நஜிஸ்களில் உள்ளவை. இவை நஜிஸ் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இஜ்மாவான ஒரு விடயம். இதற்கு ஆதாரமாக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ் இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். எங்களிலே ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் இரத்தம் அவருடைய ஆடையிலே பட்டு விடுகிறது. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது, நபி அவர்கள் சொல்கிறார்கள், மாதவிடாய் இரத்தம் பட்ட அந்த ஆடையை சுரண்டி விட வேண்டும். அதாவது அதிலே இருக்கக்கூடிய, அது காய்ந்த நிலையிலே இருக்கின்ற பொழுது அதனை நீக்கிக் கொள்ள வேண்டும். அதிலே இரத்தம் ஒட்டி இருந்தால். பிறகு சும்ம தக்ருசுஹு பில்மா, பிறகு அந்த பெண் அந்த தண்ணீரை ஊற்றி அதனை கசக்கி விட வேண்டும். அதனுடைய தன்மையை குறைப்பதற்கு. சும்ம தன்தஹு, பிறகு அதிலே நீரை ஊற்றி அதனை சுத்தம் செய்து கழுவிக்கொள்ள வேண்டும். சும்ம துஸல்லி ஃபீஹி, பிறகு அதிலே அவள் தொழுது கொள்ளலாம். எனவே இவ்வாறு செய்தால் அந்த ஆடையை தாராளமாக பயன்படுத்தலாம். இவ்வாறு செய்ததற்கு பிறகும் அடையாளங்கள் தங்கியிருந்தால், நீக்க முடியாத அடையாளம் இருந்தால் அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. எனவே இந்த இரத்தங்கள் ஹராம், நஜிஸானது என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், புண்களிலே, காயங்களிலே இருக்கக்கூடிய இரத்தம். காயங்களிலே ஒட்டி இருக்கக்கூடிய இரத்தங்கள், இது நஜிஸ் அல்ல என்று நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். காரணம், இவை நஜிஸ் என்பதற்கு தெளிவான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் அது அருவருப்புக்குரியது. அதனை சாப்பிடக்கூடாது. அருவருப்பானது என்பதனால் சாப்பிடக்கூடாது. அதாவது
சாப்பிடக்கூடாது என்பது மிருகங்களிலே காயங்கள் இருக்கின்ற பொழுது, அந்த காயம் உள்ள அந்த இடத்தை, இந்த உள்ள இடத்தை அதை சாப்பிட முடியாது. என்றால் அது அருவருப்பானது. இது நஜிஸ் இல்லை என்பதற்கான ஆதாரங்களை நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். "ஹுர்ரிமத் அலைக்கும் மைத்தத்து வத்தமு" உங்களுக்கு இறந்தவையும், இரத்தமும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. சூரத்துல் மாஇதாவுடைய 3வது ஆயா. அன்ஆமுடைய 145வது ஆயாவிலே இந்த இரத்தம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். "குல் லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா தாயிமின் யத்அமுஹு இல்லா யகூன மைத்தத்தன் அவ் தமன் மஸ்ஃபூஹன்." நாம் ஏற்கனவே ஓதின ஆயா தான். இந்த ஆயாவிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? தமன் மஸ்ஃபூஹன், ஓட்டப்படக்கூடிய இரத்தம். அடுத்ததாக நாங்கள் இன்னொரு விடயத்துக்கு வருவோம். மதி, வதி. இவை இரண்டும் நஜிஸ்கள். மதி என்றால் ஆணிடமிருந்தோ, பெண்ணிடமிருந்தோ இச்சையுடைய நேரத்திலே வெளிப்படுகின்ற ஒரு திரவம். இந்த திரவம் வழுகக்கூடிய தன்மையை கொண்டதாக இருக்கும். அதற்கு நிறம் இருக்காது. கண்ணாடி போன்று இருக்கும். இது மணியை போன்று வெளியாகாது. மணி வெளிப்படுகின்ற பொழுது அது வேகமாக வெளிப்படும். குதித்துக் கொண்டு வெளிப்படும். அ அவ்வாறு இது வெளிப்பட மாட்டாது. அதேபோன்று மதி வெளிப்பட்டதற்கு பிறகு உடல் சோர்வும் ஏற்பட மாட்டாது. சில நேரம் அது வெளிப்பட்டிருக்கிறதா என்பது கூட தெரியாமல் இருக்கும். உணர முடியாமல் இருக்கும். இதற்குத்தான் மதி என்று சொல்லப்படுகிறது. இச்சை நீர். இது நஜிஸ். அதே போன்றுதான் வதி. வதி என்றால் அதுவும் ஒரு வழுகுகின்ற தன்மை கொண்ட ஒரு திரவம் தான். அதற்கும் கண்ணாடியை போன்று ஒரு நிறம் இல்லை. இது பலவீனமான நிலையிலே அல்லது களைப்படைந்த நிலையிலே சிறுநீருக்கு பிறகு வெளியாகக்கூடியதாக இருக்கும். இவை இரண்டும் நஜிஸ் என்பதிலே மாற்று கருத்திலே இஜ்மாஆன விடயம். இதற்கு ஆதாரமாக புகாரி, முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் குன்து ரஜுலன் மத்தாஅன், அதிகமாக மதி வரிப்படக்கூடிய மனிதனாக இருந்தேன். வகுன்து அஸ்தஹி அன் அஸ்அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிமகானத்தி இப்னதிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளுடைய இடத்துக்காக, அதாவது மகளை திருமணம் முடித்திருந்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை. அதனால் நபி அவர்களிடத்திலே நான் கேட்பதற்கு வெட்கப்பட்டேன். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சம்பந்தமா நபி அவர்களிடத்திலே கேட்குமாறு நான் சொன்னேன். அப்போது அவர்கள் கேட்டார்கள், மிக்தாத் இப்னு அஸ்வத். அப்போது நபி அவர்கள் அதற்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறார்கள்? யக்ஸிலு தக்ரஹு வ யதவத்தா, அவர் தன்னுடைய உறுப்பை கழுவிக்கொண்டு அவர் வுது செய்து கொள்ள வேண்டும். குளிப்பு கடமையாவதில்லை மதி வெளிப்பட்டால். ஆனால் தன்னுடைய உறுப்பை கழுவ வேண்டும் என்பதிலிருந்து அது நஜிஸ் என்பதை இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்காக வுது செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு விடயத்துக்கு நாங்கள் வருவோம். பூனை. பூனை நஜிஸ் அல்ல. அதனுடைய உமிழ்நீர் நஜிஸ் அல்ல. ஆனால் அதே பூனை சில நேரம் நஜிஸான ஒன்றை சாப்பிட்டு விட்டது என்றால், அந்த நேரத்திலே அதனுடைய உமிழ்நீர் நஜிஸாக இருக்கும். சில நபித்தோழர்களுடைய கூற்றிலிருந்து அதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதுதான் அங்கே அவர்கள் அதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னதற்கான காரணம். இல்லை என்றால் ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், பூனை நஜிஸ் அல்ல என்பதை சொல்கிறது. அதற்கு ஆதாரமா அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பூனை சம்பந்தமாக கேட்கப்பட்ட பொழுது என்ன சொன்னார்கள்? இன்னஹா லைஸத் பினஜிஸ், அது நஜிஸ் அல்ல. இன்னமா ஹிய மினத் தவாஃபீன அலைக்கும், அது உங்கள் மீது சுற்றி வரக்கூடியவைகளில் உள்ளது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே பூனை நஜிஸ் அல்ல. அடுத்ததாக மனிதனுடைய உமிழ்நீர், இதுவும் சுத்தமானது. மனிதனுடைய உமிழ்நீர் சுத்தமானது. ஒரு முஸ்லிமுடைய உமிழ்நீர், வியர்வை, சளி எல்லாமே சுத்தமானது. இதற்கிலே மாற்று கருத்து இல்லை. இஜ்மா. ஆனால் காவிருடையதும் சுத்தமானது என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து. அதுதான் பலமான கருத்து. இதற்கு ஆதாரமாக சூரத்துல் மாஇதாவுடைய 5வது வசனத்தை நாம் எடுத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்-யௌம உஹில்ல லக்குமுத் த்வய்யிபாத் வ தஆமுல் லதீன ஊதுல் கிதாப ஹில்லுல் லக்கும் வ தஆமுக்கும் ஹில்லுல் லஹும். இன்று உங்களுக்கு நல்லவை ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றன. வேதக்காரர்களுடைய உணவும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றன. வ தஆமுக்கும் ஹில்லுல் லஹும், உங்களுடைய உணவும் அவர்களுக்கு ஹலால். இங்கே வேதக்காரர்களுடைய உணவு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். வேதக்காரர்கள் உணவு தயாரிக்கின்ற பொழுது அவர்களுடைய உடல் அதனோடு சம்பந்தப்படும்.
அதே போன்று தான் வல் முஹ்ஸனாத்து மினல் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான். வல் முஹ்ஸனாத்து மினல் மூமினாத் வல் முஹ்ஸனாத்து மினல் லதீன ஊத்துல் கிதாபி மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். அதுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான் மூமினான பெண்கள். அவர்களிலே பத்தினித்தனம் உள்ளவர்கள். கற்பொழுக்கம் உள்ள பெண்கள், ஒழுக்கம் உள்ள பெண்களை உங்களுக்கு திருமணம் முடிக்கலாம். மூமினான பெண்களை முடிக்கலாம். அதேபோன்று வேதக்காரர்கள் உள்ள பெண்களை முடிக்கலாம். இதில் இருந்தெல்லாம் என்ன தெரிகிறது என்றால், அவர்களுடைய வியர்வை அல்லது அ உமிழ்நீர் போன்றவை ஹராமாக அசுத்தமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அதனை தெளிவுபடுத்தி இருப்பார். எனவே அது அசுத்தம் இல்லை என்பதுதான் தெரிகிறது. அதேபோன்று அஹ்மதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பேரப்பிள்ளை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டிருந்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உமிழ்நீர் நபி அவர்கள் மீது வடிந்து கொண்டிருந்தது என்று சொல்கிறார். உமிழ்நீர் மனிதனுடைய உமிழ்நீர் சுத்தமானது. அதேபோன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். புகாரி, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொழுகையிலே நீங்கள் அல்லாஹ்வோடு உரையாடிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் கிப்லாவுக்கும் இடையிலே அல்லாஹ் தஆலா இருக்கிறான். எனவே நீங்கள் துப்புவதாக இருந்தால் உங்களுடைய கிப்லாவுக்கு முன்னால் துப்பாதீர்கள். உங்களுடைய இடது பக்கமாகவோ அல்லது 2 கால்களுக்கும், பாதங்களுக்கும் இடையிலோ நீங்கள் துப்பிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பிறகு நபி அவர்கள் தன்னுடைய ஆடையின் ஒரு நுனியை எடுத்து, அதிலே துப்பி அதனை ஒன்றின் மேல் ஒன்றாக மடித்து காட்டுகிறார்கள். இவ்வாறு நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அல்லது இவ்வாறு நீங்கள் செய்யுங்கள். உமிழ்நீர் அசுத்தமானது அல்ல. நம் தொழுகையிலே இவ்வாறு நாம் செய்ய முடியும் என்று சொல்கிற பொழுது, அது அசுத்தமல்ல என்பதற்கு இதுவும் ஆதாரமாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு விடயத்துக்கு நாங்கள் வருவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, செருப்பிலே, பாதணியிலே அசுத்தம் படுகின்ற பொழுது, அதனை மண்ணால் சுத்தம் செய்வதற்கு முடியும் என்பதுதான் அந்த செய்தி. அதாவது ஒரு முஸ்லிம் சுத்தம் செய்து கொள்வதற்காக, நஜிஸை நீக்கிக் கொள்வதற்காக அடிப்படையிலே பயன்படுத்த வேண்டியது தண்ணீர். அல்லாஹு தஆலா தண்ணீரை எங்களை நாங்கள் சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக இறக்கியிருக்கிறான். 2 வகையான சுத்தம். ஒன்று நாங்கள் உது செய்கின்ற தொடக்குகளை நீக்கிக் கொள்கின்ற அல்லது கடுமையான குளிப்பை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அதன் மூலமாக நாங்கள் சுத்தம் செய்கிறோம் தண்ணீரால். அதே போன்றுதான் நஜிஸை நீக்குவதற்காகவும் நாங்கள் தண்ணீரை பயன்படுத்தி சுத்தம் செய்கின்றோம். 2மே எங்களுக்கு குர்ஆன், ஹதீஸிலே வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், "வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் லியுطهிரக்கும் பிஹ்." அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து உங்களுக்கு நீரை இறக்கி வைக்கின்றார். அதன் மூலமாக உங்களை அவன் சுத்தப்படுத்துவதற்காக. அதேபோன்று "வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா." சுத்தப்படுத்துகின்ற நீரை வானத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நீர் தான் அடிப்படை. சுத்தப்படுத்துவதற்கான அடிப்படை நீர். நீர் அல்லாத சுத்தமான எந்த பொருட்களாலும் நஜிஸ் நீக்க முடியும். நஜிஸ் நீக்குவதற்கு முடியும். அதிலே மண்ணும் ஒன்று. மண் முக்கியமானது. ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதாவது நாங்கள் வுது செய்வதற்கு தண்ணீர் இல்லாத நேரத்திலே தயமும் செய்கின்றோம். கடுமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு தண்ணீர் இல்லாத நேரத்திலே அல்லது தண்ணீரை பயன்படுத்த முடியாத நேரத்திலே மண்ணின் மூலமாக தயமம் செய்கின்றோம். அங்கே எங்களுக்கு அதற்கு அந்த நிலையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தொடக்கு நீக்குவது. ஆனால் நஜிஸை நீக்குவதற்கும் நாங்கள் மண்ணை பயன்படுத்துவதற்கு முடியும். ஹதீஸிலே அதனை நாங்கள் பார்க்க முடியும். பின்னால் வரக்கூடிய ஹதீஸிலே. மண் மாத்திரமல்ல, எந்த ஒரு பொருளாலும், சுத்தமான எந்த ஒரு பொருளாலும் நீங்கள் நஜிஸை நீக்கினால், அந்த நஜிஸ் நீங்கிவிட்டால் அது கூடும். ஒரு இடத்திலே நஜிஸ் இருக்கிறது. வெயில் நன்றாக படுகிறது. அதன் மூலமாக அந்த நஜிஸுடைய தன்மைகள் இல்லாமல் போய்விட்டது என்று வையுங்கள். எனவே அந்த இடம் சுத்தமாகிவிட்டது. அந்த நஜிஸ் ஒரு இடத்திலே நஜிஸ் இருக்கிறது. மழை பெய்தது. அந்த நஜிஸ் இல்லாமல் போய்விட்டது. அந்த இடம் சுத்தமாகிவிட்டது என்பதுதான் அர்த்தம். மண்ணினால் சுத்தம் செய்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பின்வரும் ஹதீஸ் ஆதாரமா இருக்கிறது. அபூ தாவூதிலே இடம்பெறுகிறது. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய ஒருவர் பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர் தன்னுடைய பாதணியை பார்க்கட்டும். அதிலே அசுத்தம் இருந்தால் அதனை அவர் துடைத்துக் கொள்ளட்டும். அதாவது மண்ணிலே துடைத்துக் கொள்ளட்டும். பிறகு அதிலே தொழுது கொள்ளட்டும். பாதணியிலே எங்களுக்கு தொழ முடியும். பாதணி அணிந்த நிலையிலே தொழ முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தான் சற்று ஒரு
50, 100 வருடங்களுக்கு முன்னால் உள்ள காலங்களிலும் தான், அல்லது அதற்கு பின்னால் உள்ள காலங்களிலும் தான் பள்ளிவாசல்களிலே காபட் போடப்பட்டிருக்கவில்லை. பள்ளிவாசல்களிலே நிலத்திலே மண் தான் இருந்தது. அதிலே தொழுகின்ற பொழுது பாதணியோடு தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. பாதணியோடு என்ன செய்யலாம்? தொழலாம். தொழுவது சில இடங்களிலே பாதணியை பயன்படுத்தி தொழுவது தான் சிறந்தது. அந்த மாதிரியான இடங்களிலே யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக. பாதணியோடு அப்படி தொழுகின்ற நேரத்திலே பாதையிலே வருகின்ற பொழுது சில நேரம் அசுத்தங்கள் பட்டிருக்கலாம். அருவருப்பானவை பட்டிருக்கலாம். அதனை ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழைவதற்கு முன்னால் உறுதிப்படுத்திக் கொண்டு, அது சுத்தம் ஏதாவது இருந்தால் அதனை மண்ணிலே துடைத்துவிட்டு என்ன செய்யலாம்? அதிலே தொழுது கொள்ளலாம். எனவே நஜிஸை மண்ணின் மூலமாக கூட நீக்க முடியும் என்பதை நாங்கள் இந்த ஹதீஸிலிருந்து பார்க்கின்றோம். நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், இன்னும் பல பொருட்கள் இருக்கின்றன. இன்னும் பல பொருட்கள் இருக்கு. அவை நஜிஸா இல்லையா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. நாங்கள் இந்த சுருக்கமான நூலிலே அதனை சொல்லவில்லை. மாணவனே, உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் நூல்களிலே அது சம்பந்தமான விளக்கங்கள் கிடைக்கும் என்று நூலாசிரியர் இதனை முடித்திருக்கின்றார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் இப்போது இந்த பாடத்திலே நஜிஸ் சம்பந்தமான பல விடயங்களை பார்த்திருக்கின்றோம். நஜிஸை சுத்தம் செய்வது சம்பந்தமாக பார்த்திருக்கின்றோம். இறந்தவை சம்பந்தமான பல விடயங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாங்கள் முக்கியமாக ஆதாபு கதாஇல் ஹாஜா, இயற்கை தேவைகளை நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது பேண வேண்டிய ஒழுக்கங்கள் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம்.